வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோவில் வந்து கிளைண்ட் கேட்ட சில கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து சில பேர் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினை கேட்குறாங்க, அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னென்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் சார் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பேஸ் போட்டுட்டு அப்புறம் இன்னும் அடுத்த காசு வரும்போது அடுத்த நான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாமா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாமா காசு வரன்னு கேட்டாங்க. அது வந்து நீங்கள் கட்டுற டியூரேஷனை பொறுத்து. நீங்கள் கட்டும் போது ஒரு இது கட்டுறீங்க, ஒரு மாதம் 2 மாதம் 1.5 மாதம் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படிங்கனாக்கா ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த வீடை நிறுத்தி வச்சு அப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வீடு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு கம்பியில் நிறுத்துவீங்கல்ல, அந்த கம்பிக்கு வந்து ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அடிக்கணும், அதாவது துரு பிடிக்காத பெயிண்ட் அடிக்கணும், இல்லைன்னா அது வந்து துரு பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் அது மாதிரி சில பேர் வீடு கட்டி பாதி கட்டுவாங்க, அப்புறம் பணம் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த பணம் வராது. அதனால் அந்த வீடு அப்படியே நிற்கும், திருப்பி ஒரு 6 மாதம் திருப்பி கட்ட போவாங்க. அப்போ கட்டும் போது அந்த கம்பியில் வந்து துரு வந்துருக்கும். அந்த துரு எடுக்கிறதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பார்க்குறீங்களா இந்த வீடியோ, இது வந்து நிட்ரோசிக் பிரேம் பேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கலை வந்து அந்த ஸ்டீலில் அடிச்சிங்கன்னா, அந்த கட்டின காலம் கட்டியிருப்பீங்களா 6 மாதம் 1 வருஷம் இருக்கும்போது அந்த காலத்தில் ஸ்டீலில் அடிச்சிங்கனாக்கா மறுநாள் 24 நேரம் சென்று அந்த துணியை எடுத்து இப்படி தொடச்சிங்கன்னா போதும், அந்த துருவெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி கூட நான் ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கேன். கிளைண்ட் யாரோ விட்டுட்டு போன ஒர்க்கை வந்து கொடுத்தாங்க, அந்த ஒர்க்கை நான் அந்த மாதிரி இந்த பெயிண்ட் அடித்து துரு எடுத்துகிட்டு திருப்பி அதை ரீஒர்க் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணேன், அந்த ஒர்க்கை கூட ஃபினிஷ் பண்ணேன். இப்போ மேலும் அந்த கேள்விக்கு வரேன். நம்ம வீடை வந்து பாதி கட்டலாமான்னு கேட்டார். நீங்கள் கட்டும் போது பேஸ் இருக்கிற வந்து ஒரு கிரவுண்டு இடம் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஃபுல் பிளானிங் போடுறோம். அதை மொத்தம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு டிசைன் பண்ணுறோம். அவ்வளோது காசு இல்லை. சரி என்ன பண்ணலான்னா, கிச்சனு ஹாலு ஒரு சிங்கிள் பெட்ரூம் டாய்லெட்டை பிளான் பண்ணி அதை கட்டிட்டு அதுக்கு பேரலாக நம்ம கம்பி சைட்லேயும் அந்த பீமுக்கான எக்ஸ்டெண்ட் கம்பியை விட்டுட்டு மேலேயும் கம்பி விட்டுட்டு ஆன்டி ரெஸ்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு விட்டுட்டோம்னா திருப்பி 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது 6 மாதமோ சென்று நீங்கள் திருப்பி அதில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒருவேளை என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால், அந்த காசுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கான ரூம்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும். இப்போ எனக்கு என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குன்னு சொல்லிட்டு பாதி, அதாவது வீடு டோட்டலாக ஒரு கிரவுண்டுக்குமே நம்ம காலம் பீமு பேஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி பாதியோடு நிறுத்தக்கூடாது. அதாவது ஹைட்டில் பேஸோடு நிறுத்தக்கூடாது, இல்லை வாலோடு நிறுத்தக்கூடாது. அது மாதிரி நிறுத்துறதுனால என்ன ஆகும்னாக்கா அந்த இது ரெஸ்ட் ஆகும், திருப்பி நம்ம பெயிண்ட் அடித்து ரீஒர்க் பண்ணணும். சில நேரத்தில் வந்து அந்த காற்று கடல் காற்றுலாம் அடிக்கிறது வந்து அந்த ரெஸ்ட் வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணிடும் அந்த வீட்டை. அதனால் வந்து இந்த வீடை கட்டி வச்சுட்டு நான் அப்புறம் கட்டுறேன் அப்படின்னு முடிவெடுத்துக்காதீங்க. இருக்கிற காசுக்கு அந்த டோட்டலாக பிளானை போடுங்க, ஃபியூச்சர் பிளான் போடுங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி அந்த வீடு கட்டுறோம், ஒரு வீடை பிளான் போடுறோன்னா அந்த வீட்டுக்கு சைடில் எப்படி வரும், மேலே எப்படி வரும், எல்லாத்தையும் டோட்டலாக பிளான் வாங்கிட்டு இருக்கிற காசு, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் காம்பாக்டாக டிசைன் பண்ணிக்கங்க. மீதிக்கு வந்து கம்பி ராடெல்லாம் அங்கங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. விட்டுட்டு இந்த ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கனாக்கா சேஃபாக இருக்கும். எப்போனாலும் திருப்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த வீடை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் பாதி வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடை வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பழைய ரூப்பையும் புது ரூப்பையும் ஜாயின் பண்ணும்போது அதுக்குன்னு சில கெமிக்கல்லாம் இருக்குது. அந்த கெமிக்கலை வந்து நம்ம அதுக்கு இடையில கோட்டு கலந்து காங்கிரீட்டில் கலந்து போடணும். அது மாதிரி அந்த ஏற்கனவே இருக்க பழைய கம்பிலையும் வந்து நம்ம அந்த படத்தில் காமிச்சலாம், அந்த மாதிரி ஒரு கெமிக்கலை வந்து ஃபுல்லாக பழைய ஸ்டீலில் அடிச்சுட்டு அந்த துருவனை எடுத்து தொடச்சிட்டு புதுசாக அந்த கம்பியை ரெடி பண்ணி அதோட இந்த புது கம்பியோடைய மெர்ஜ் பண்ணி கட்டி பண்ணணும். இல்லாட்டி இந்த கம்பியில் உள்ள துரு வந்து அந்த துருவில் வந்து பரவும். துரு வந்து கம்பியில் வந்து ஒரு வைரஸ் கிருமி மாதிரி தான், அது வந்து 100 கம்பி போட்டுச்சுன்னா அப்படியே ஒன்றா பரவி ஃபுல்லாக வீடை டேமேஜ் பண்ணிடும். அதனால் இது மாதிரி வீடு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பழைய வீடோட புது வீடை சேர்க்கும் போது பழைய வீட்டில் உள்ள துரு டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அதே மாதிரி இந்த ரூப்பையும் சேர்க்கும் போது ஃபுல்லாக தொடப்போம், நல்லா தொடச்சிட்டு சின்ன மண் கூட இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்குன்னு சில கெமிக்கல் இருக்கும். காங்கிரீட் ரூப் போடும்போது அதுக்குன்னு சில கெமிக்கல் கலந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த காங்கிரீட்டை வந்து 2க்கும் இடையில ஜாயிண்ட் போடுற இடத்துல போடுவாங்க. அப்போ தான் வந்து பழைய காங்கிரீட்டும் புது காங்கிரீட்டும் மிக்ஸ் ஆகி ஒட்டும். அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலும் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, எதுவும் மழை தண்ணியெல்லாம் கசியாது உள்ளார கீழே. அந்த மாதிரிலாம் சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதனால் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறவங்க, கஷ்டப்பட்டு கட்டுறவங்களுக்கும் இது ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கும்.